அன்புநேயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:45. சற்று முன்னர் 10 நிமிடங்களுக்கு முன்பாக வெலிகம பிரசபை தலைவரை கொலை செய்த கொலையாளி கருவல் மாட்டிவிட்டான். மகரகம நாபின்ன பகுதியில் ஒளிந்திருந்த போது எஸ்டிய போய் கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாக. இதில் வேடிக்கை என்னவென்றால், அனுராதபுரம் கெக்கிராப பகுதியில் இந்த டீம் ஒளிஞ்சிருந்திருக்குது. ஏற்கனவே அங்க ஒரு பெண் உட்பட இன்று காலை முதல் இந்த அதிரடி நடக்குது. நாம இந்த கொலை நடந்துடனே இந்த துப்பாக்கி சம்பவத்தை வச்சு என்ன சொன்னோம்? ஓடி போன முன்னாள் ஒரு ஆமிக்காரனா இருக்கணும் என்ற அந்த துப்பாக்கியை கையாண்ட முறைகள், அவன் செய்யப்பட்ட அவன் அங்கிருந்து தப்பி சென்ற விதங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு 54,000 ஓடி போன ஒருத்தன் இருப்பான். இந்த கருவல் அந்த ஓடி போன ஒருத்தன். அவனோட போட்டோ எல்லாம் வெளியாயிட்டு, அவனோட பேரும் வெளியாயிடுச்சு. இதில் வேடிக்கை நாங்க என்ன சொல்லியிருந்தோம்? சிசிடிவியை சேஞ்ச் பண்றாங்க. இதே நேரம் பாதுகாப்பு, அதாவது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்தபால விஜயபாலை 3 நாள் குறித்திருந்தார். அது எப்படி இருக்குது? ஒரு குத்து மதிப்பா மனுஷன் சொன்னாலும் பாட்டுட்டு இல்ல. ஆக நான் அடிக்கடி சொல்லும் விடயம் என்ன, ஸ்ரீலங்கன் சிஐடி யூனிட் என்பது பணம் பொருள் என்றால் தியாகம் செஞ்சு பிடிப்பாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. உள்ளால அண்டர்கள் எதுவும் வாங்கக்கூடாது. வாங்கினா கோவிந்தா, வாங்காட்டி ஓகே. இதுல 4 டீம் இதுல ட்ரை பண்ணதே கொஞ்சம் தீவிரமா நின்றுக்கிறாங்க. இதுல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி ஒன்றும், பினான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் FCID யூனிட்டும், வித் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அரச புலனாய்வு சேவை. அதாவது இந்த அரச புலனாய்வு சேவை ஒரு நாள் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இறங்குறாள். அவங்க நாம் ஏற்கனவே இந்த SIS பத்தி நம்ம நிறைய அரச புலனாய்வு பத்தி சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டில் உள்ள சகல ஸ்டேஷன்களையும் முகாமிட்டு இருப்பாங்க. ஒரு SIக்கு அவங்க தானாக இயங்குறது. அவங்களுக்கு நேர எல்லாமே கொலம்பு ஓடுறதான் கரி அவுட் பண்ணுவாங்க. இந்த டிவிஷன் ASP அல்லது SSP DIG ஓடுற அவங்க கரி அவுட் பண்றது. அவங்களுக்கு அங்கிருந்து கிடைக்கிற தகவலின் பிரகாரம் தேடிக்கொண்டிருக்கிறது தான். சரி, அந்த வகையில் தான் இந்த 3 டீமும், அந்த 3 யூனிட்டும் 4 டீமாக ட்ரை பண்ணி பிடிச்சு போட்டாங்க. கட்டிக்காரங்க தானே, அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்ல, இந்த ஸ்ரீலங்கன் சிஐடி கட்டிக்காரங்க. பாத்தீங்களா, வித்தின் ஒரு 3 தினங்களும் வெவ்வேறு அமைச்சர் சொல்லி, ஆனந்த விஜயபால அமைச்சர் சொல்லி 2 நாளைக்குள்ள 48 மணி நேரத்துக்குள்ள காக்கா அமர்த்துற மாதிரி கோழி குஞ்சு தூக்கியாச்சு. இந்த கொலையாளி கருவலுடன் 6 சந்தேக நபர்களும் 6 இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது கெக்கிராவையில இந்த கருவல் அந்த அதிகாலையில இந்த போனவங்களை எல்லாம் தாக்கி எஸ்டிஎஃப் அணிங்க தாக்கி தான் ஓடி தப்பிக்கிறான். இது எப்படி கட்டி அந்த கருவல் பாருங்க, போட்டோ எல்லாம் தந்திக்கிறோம். கருவல் வட்டானே ஃபுல்லா அடிச்சு போட்டு தப்பிட்டான் பாவி. வந்துகிட்டங்க மகரகாம நாவின் எழுச்சி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அமைத்திட்டாங்க. வெலிகம பிரசபை தலைவரின் கொலையில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகப்படும் ஒருவர் முன்னாள் ஆமி மகரகம நாவினவில் சிறப்பு அதிரடிப்படை STF ஆல் இன்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளான். வெலிகம பிரசபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையில் தொடர்புடையாக கூறப்படும் மேலும் 2 சந்தேக நபர்கள் இன்று காலியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை CID பிரிவு இந்த இருவரும் கைது செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கின்றது. வெலிகம பிரசபை தலைவரின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மற்றொரு நபர் இன்று அதிகாலை காலியில் வெலிகம போலீசாரால் அவர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட நபர் ஒரு முச்சக்கர ஆட்டோ ஓட்டுநர் என்றும் அவர் காலி ஹியாரே பகுதியை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மிகப்பெரிய வேட்டை ஒன்று இன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க, உருப்படியான வேட்டை. இன்று அதிகாலை வெலிகம பிரசபை தலைவரின் சமீபத்திய கொலை தொடர்பாக CID 3 நபர்களை கைது செய்திருக்கின்றது. இது வேறொரு பாய்ச்சலா, பல இடங்களில் பல பாய்ச்சல். CID மூத்த துணை ஆய்வாளர் SD, அதாவது சீனியர் DIG நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த DIGகளின் நேரடி கண்காணிப்பின் கீழ்தான் இந்த டீமுகள் வழங்கப்பட்டிருக்குது. இது IGயின் திடகாத்திரமான உத்தரவு. வேங்களை உட்கார விடாம ஆக்களை பிடிச்சி அள்ளியாச்சு. FCIDயின் திட்டமிட்ட நடவடிக்கையை தொடர்ந்து கொலையுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கெக்கிராவ காவல் பிரிவில் உள்ள 50 வீட்டு திட்ட பகுதியில் பதுங்கி இருந்த வேலை, அதாவது இந்த 50 ஹவுசிங் ஸ்கீம்ல
பதுங்கி இருந்த வேளையில் தான் போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இப்படி ஒரு டீம் ஒன்று இருப்பதாக. ஆக்களை போயிட்டு கோழி குஞ்சு அமைக்கியாச்சு. அதன்படி STF மற்றும் இலங்கை ராணுவத்தின் உதவியோட SCID அதிகாரிகள் இன்று அதிகாலை 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு சோதனையை மேற்கொண்டு அங்கு கதிரடிக்கும் களமாக நெல் வயல்ல அந்த நெல் பிடிச்சிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு களமாக பயன்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட வீடு ஒன்றிலிருந்து தான் இந்த டீம் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையின் போது குற்றத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறையின் கூற்றுப்படி கைது செய்யப்பட்ட இடத்தில் இருந்து மேலும் பல நபர்கள் அதிகால STF மற்றும் ஆர்மியுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் விளைவாக ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்து அனுராதபுர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுவும் இந்த ஒரு மேலை தகவல். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பைக்கில் ஒன்று 12 லட்சம் பணம், ரொக்கம் கேஸ் பணம், ஹெரோயின் மற்றும் படிக்க மெத்தம்பெட்டமைன், ஐஸ் மற்றும் போதைப் பொருள் நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் மீட்டுள்ளனர். அப்ப ஆக இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட பன்னாட பரதேசிகள் அத்தனை பேரும் இந்த போதை பஸ்ஸுக்கு அடிமையான கூட்டம் அறிக்கணும். அந்த மோர் அதை மோந்து என்ன பாக்குறது, அது மோந்து, அதாவது அந்த நாங்க சொல்லிக்கிறோம் இல்ல, அதாவது சிகரெட் பேப்பரில் மேலே வச்சு புகை வச்சு கீழே குடிக்கிறது, அதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக தான் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். காவல்துறையின் கூற்றுப்படி வெள்ளை சட்டை அணிந்து கருப்பு முகமுடி அணிந்த தாக்குதல் நடத்திய நபர் ஒரு கடிதத்தில் கையெழுத்திடும் சாக்கில் வெலிகம தலைவரின் அலுவலகத்துக்குள் நுழைந்திருக்கின்றான். சரி, இவர் என்னத்தை விட்டுப்பட்டு போனா, எந்த டீம் பிடிபாட்டு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்ல, உடனடியாக CCTV சேஞ்ச் பண்ணப்படுகிறது. நெய்னா வெரி ஷார்ட்லி பிடிபட்டு வரண்டு என்றாலும் ஒரு 60 மணி நேரம் கடந்து அண்ணா கருவல் பிடிபட்டிருக்கிறான். வெரி குட். சிசி காட்சிகளில் சந்தேக நபர் தனது அலுவலக மேசையில் அமர்ந்திருந்த தலைவர் விக்ரமசேகர மீது 4 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதை காட்டியிருக்கின்றது. அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பின்னர் ஒரு கூட்டாளியுடன் மோட்டார் சைக்கிள் தப்பி சென்றிருக்கிறான் இந்த கொலையாளி கருவல். மிகவும் மோசமான காப்பிலி கருவல் இருக்கிறான். மேலும் கொலைக்கு உதவியாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகிக்கப்படும் மேலும் 2 நபர்கள் மாத்தறை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வார தொடக்கத்தில் வெலிகம பிரதேசபை தலைவரின் கொலை சம்பவ தொடர்புடையாக கூறப்படும் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மொத்தம் 6 லொல்லு பிடித்தவர்கள், ஒரு பெண் உட்பட 5 கொலைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மோட்டார் பைக்கில் அம்புட்டி போச்சு. இது என்ன இந்த அசைன்மெண்ட் நோக்கம் என்ன? துபாயை சேர்ந்த துபாயில பாதாள உலக்குழு தலைவர் அமில செபால ரெட்நாயக. சரி, இந்த எல்லாத்துக்கும் துபாய் தான் ஒரு மிகப்பெரிய களமாக அமைதியா? முதல்ல இந்த துபாயை கொண்டு வச்சு படிக்கணும். செபால ரெட்நாயக்க அல்லது டோடும்ப அமில வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகரின் படுகொலையை திட்டமிட்டதாக போலீசார் சந்தேகப்படுகின்றார்கள். டோடும்பே அமிலாவின் வலையமைப்புடன் தொடர்புடைய ஒப்பந்த துப்பாக்கிதாரி என்று நம்பப்படும் தாக்குதல்காரி இந்த கருவல் உத்தியோகபூர்வ வேலை என்ற போலி காரணத்தின் கீழ் வளாகத்திற்குள் நுழைந்து அருகில் இருந்த துப்பாக்கி சூடு நடத்திய பின்னர் ஒரு கூட்டாளியுடன் ஜம்மடித்தான். பாவி எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் விசாரணையில் விக்ரமசேகர மற்றொரு பிரபல தெற்கு பாதாள உலகு தலைவரும் போதைப் பொருள் கடத்தல் மன்னனுமால மாஃபியா ஹரக் ஹட்டா என்ற நதுமின் சிந்தக விக்ரமரத்னவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நாம இவரை பற்றி சொல்றோமே, தலைவர் நொழும்பு தானே, அவருக்கும் ஒரு 6 கேஸ் இருக்கே, அவரும் எப்படி கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டு அவரும் உள்ள போகக்கூடிய ஆள் தானே, அவங்களும் எமலோகம் போக வேண்டிய ஒரு நெய்னா தானே, போகட்டும், விட்டுருவோம். டொடும்ப அமில ஹரக் ஹட்டா மற்றும் விக்ரமேஷ் ஆகிய இருவருடனும் வலுவான தொடர்புகளை பேணி வந்ததாகவும் பின்னர் ஒரு மோதல் காரணமாக துபாய்க்கு தப்பி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் இந்த விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. ஹரக் ஹட்டா மற்றும் விக்ரமேஸ்வர ஆகிய இருவரும் பல ஆண்டுகளாக டொடும்பே அமிலவிடமிருந்து பலமுறை கொலை மிரட்டல்களை எதிர்கொண்டதாகவும் புலனாய்வு விசாரணை தெரிவிக்கின்றது. துப்பாக்கிதாரி பாதுகாப்பு படையிலிருந்து தப்பி ஓடிய பிறகு சந்தேகிக்கப்படுது. ஏற்கனவே வந்த செய்தி இப்ப இரவைக்கு வெளியானால் அநேகமாக நாளைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. ஆக அது ஒரு
செய்தியாகவும் கிடைக்கின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தெற்கு மாகாண மூத்த டிஐஜி கித்சிரி ஜெயலட்சுமியின் மேற்பார்வையில் காவல்துறை மாதிபர் IGPயின் அறிவுறுத்தலின் கீழ் மாத்தறை SSP வசந்தகுமார தலைமையில் தான் இந்த டீம் இப்ப அவங்களை அள்ளிருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடையும் CCTV ஆய்வுக்குட்படுத்தி அதை கம்ப்யூட்டருக்குள்ள எடுத்து இந்த ஓடிப்போன ஆமிக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அது லேசா காட்டி கொடுத்துருமே இந்த கருவல் வட்டானே, இந்த கருவலை காட்டி கொடுத்துருச்சு. இவர் ஆமியை விட்டு ஓடி போயிட்டு பாதாள லோக மற்றும் இந்த போதை பஸ் கும்பலுக்குள்ள இருக்கிறதாகத்தான் உடனடியாக கிடைத்த செய்தி சொல்லுகின்றது. இந்த காணொளி வந்த பிற்பாடு அந்த கொலையாளி பற்றிய முழு தகவல் நாடு முழுவதும் பரவும். அது நம்ம தர தேவையில்லை. துப்பாக்கி சூடு நடத்திய விசாரணை நடத்தும் காவல்துறை குழு மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போது கெகிராவிலே தான் இந்த அட்டேக்கிலிருந்து இந்த கருவல் தப்பியிருக்கிறான். கொலையில் சந்தேக நபர்களின் தொடர்பு இருப்பதை கண்டறியவும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றவர்களை கண்டறியவும் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவது ராப் பூசை தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் இந்த காணொலியை வழங்குகின்ற போது ராப் பூசை மிட்டை பூசை இருக்குதானா? அது பூசை தொடரும் இல்ல, ஏகப்பட்ட பூசை இருக்குது. பூசையிலிருந்து இவர் ஏற்கனவே எந்தெந்த கொலைக்குள்ள டீல் ஆனார், அண்ணாச்சிக்கு என்னென்ன திமிங்கலத்துக்கு என்னென்ன இருக்கு சொல்லணும் இல்ல, திமிங்கலம் பூசை முடிய சொல்லணும், எல்லாம் பெசன் கக்கணும் இல்ல. அடே வந்திருக்கிற JVP அரசரா உங்களை ஒரு வழி பண்ணி போட்டு தான் தீர்வாங்க. அது வரைக்கும் லொடுக்கு பாண்டி லொல்லு பாண்டி எல்லா பாண்டியும் கம்பி எண்ணி ஆகணும். இந்த தூளை ஒழிச்சு ஆகணும், இந்த குலகார கும்பலை அடக்கி ஆகணும். அதுக்கு ஒரே வழி இந்த ஆட்சி தான். எனவே அது மட்டும் இல்ல, இந்த இன்னும் ஒரு முக்கியமான சந்தேக நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆரம்ப இவங்களை ஏற்றி சென்றவரா இந்த கொலைகாலி, அதாவது காலி மாத்தறையில் எப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவங்களை ஆட்டோவில் ஏற்றிக்கு போனதும் அந்த கொலை சம்பவம் நடப்புறதுக்கு முன்னால போயிருக்கிறார். அதாவது கொலை நடக்கிறதுக்கு முன்னால ஒரு வந்துட்டு அட்வான்ஸ் ப்ரோக்ராமா போயிருக்கிறார். அண்ணாச்சி ஆட்டோ ஏற்றிக்கிட்டு கொல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை ஏற்றிக்கிட்டு வந்தார். அப்ப கொலைகாரம் மட்டும் தான் தப்பி போய்கிறான். ஏனைய ப்ரோக்ராம் போட்டு கொடுத்த அசைன்மெண்ட் குறியாக்களை ஆட்டோல ஏற்றி கண்டிக்கிறார். ஆக மிகப்பெரிய டீமோடு இந்த கொலைக்கு இருக்குது. சரி போகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, போறது போகத்தானே வேணும். எது நடந்ததோ அது நன்றாக நடந்திருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்க இருக்கின்றது. போதும் தானே? மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.